முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக புதுச்சேரி காவல்துறை சார்பில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கட்டாயம் இன்று முதல் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து வருகின்றார்களா என்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாலைகளில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டால் தங்களது ஓட்டுநர் உரிமம் 3 மாதத்திற்கு ரத்து செய்யப்படும் என்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள மக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வீடு வீடாக சென்று கரும்புகளை வழங்கிய அமைச்சர் நமச்சிவாயம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் இலவச வேட்டை சேலை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கடந்த ஆட்சியாளர்களால் நின்று போன திட்டங்கள், இவைகளை மீண்டும் செய்வதில் சில காலக்கெடு தேவையாக உள்ளது. தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவித்தார். எதையும் செய்யவில்லை என்று திமுக மாநில அமைப்பாளர் பேசுவது தவறு, சுட்டிக்காட்டி பேச வேண்டும். இலவச அரிசி திட்டங்கள், மழை நிவாரணம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் தவறான பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடி வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டிய அமைச்சர் நமச்சிவாயம், ஒரே பொய்கை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று நினைக்கின்றார்கள், அது ஆகாது என்றார். 2026 தேர்தல் வருகின்ற பொழுது மக்கள் யாரை ஆதரிக்கின்றார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்த அவர், மின்துறை சம்பந்தமாக தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து பரப்பி வருகின்றார்கள். ப்ரீபெய்ட் மின் மீட்டர் என்பது மக்களுடைய நலனுக்காக தான் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறினார். உள்ளிட்ட கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு இந்த விழாவானது பொங்கல் திருநாள் விழாவாக இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நம்முடைய முன்னோர்கள் இந்த திருவிழாக்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மண்ணாடிப்பட்டு தொகுதியில் இருக்கின்ற அத்துணை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்றைகளுக்கு அவர்கள் கரும்புகள் வைத்து இறைவனுக்கு வழிபடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே என் சார்பாக அவர்களுக்கு அனைவரும் இந்த கரும்பை வழங்கி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். வெகு விரைவாக இதெல்லாம் வழங்கப்படும். ஏன்னா இதெல்லாம் காலங்காலமாக நின்று போன ஒரு திட்டங்கள். அந்த நின்று போன ஒரு திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்து செய்யணும் போது ஒரு சில கஷ்டங்கள் இருக்கிறது. அவர் இருந்த காலத்தில் தான் அதெல்லாம் திட்டம்லாம் முடக்கிட்டு போனார். அப்போ அவர் முடக்கின திட்டத்தெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில காலக்கெடுவுகள் தேவைப்படுது. அதனால் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி உரிய நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எந்த வாக்குறுதியை கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும். ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் சார்பில் 162வது விவேகானந்தர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 108 மகா திருவிளக்கு பூஜை மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்து பக்தி பாடல்கள் போற்றி மந்திரங்கள் சொல்லி தீபத்தை வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கி பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட பிரசாதங்களை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், இந்து முன்னணி புதுவை மாநில தலைவர் சனில்குமார், விவேகானந்தர் கதைகள் இயக்கம் கார்த்திகேயன், உழவர்கரை இந்து முன்னணி நகர செயலாளர் குமரன் உள்ளிட்ட ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சமூக சேவகர் லட்சுமி நாராயணன் செய்திருந்தார். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்படும். இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும். அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கமாகும். இந்த பண்டிகை கொண்டாடும் வகையில் வீட்டின் முன்பு தீ மூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பார்கள். பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவார்கள்.
நண்பர்கள், குடும்பங்கள் ஆகியவை ஒன்றிணையும் நாளாக போகி பண்டிகை இருக்கும். புதிதாக விளைந்த அரிசி, பழங்கள், விளைச்சல் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து போகியை கொண்டாடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள், குழந்தைகள் தங்கள் வீட்டின் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை வரவேற்றனர். புதுச்சேரி வழுதவூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் இராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் MP செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, கல்யாண சுந்தரம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மகளிரணி செயற்குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வி மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகள், அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் திருவாதிரை ஆருத்ரா உற்சவம் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. 10 நாட்களும் தினமும் திருவெம்பாவையின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெறுவதோடு பிரகார உலாவும் நடைபெற்றது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சிவன் அம்பாள் பொன்னூஞ்சல் உற்சவம் இன்றிரவு மிக விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தை முன்னிட்டு சிவன், அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை, ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பரசன்னி கடவு முத்தப்பன் கோவில் உள்ளது. சிவபெருமானே இங்கு முத்தப்பனாக உள்ளார். சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் 2 வேடங்களை அணிந்து மாந்திரிக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றார். கண்ணூர் மாவட்டம் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தின் அருகில் உள்ளது. இதனால் மாஹே மக்களும் முத்தப்பனின் கோவிலுக்கு செல்வது வழக்கம். மேலும் புதுச்சேரியில் உள்ள மலையாள ஆண்டுதோறும் பாரம்பரிய முறைப்படி முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு விழாவானது லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பூங்காவில் நடைபெற்றது. தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்தினர். திருவப்பன் வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளி வேட்டை ஆடி குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி செண்டை மேளம் முழங்க நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற கேரள மக்கள் சுவாமியிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர். தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் ஆண்டுதோறும் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்வது வழக்கம். அதன்படி பொங்கல் பண்டிகை நாளை போகியுடன் தொடங்கும் நிலையில் பொங்கலுக்கு தேவையான புத்தாடை, ஆபரணங்கள், இனிப்புகள், மளிகை பொருட்கள் வாங்க புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரியை ஒட்டியுள்ள அண்டை மாநிலமான தமிழக பகுதியை சார்ந்த கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான மக்கள் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளான காந்தி வீதி, நேரு வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினார்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புகழ்பெற்ற சண்டே மார்க்கெட் செயல்படும். இங்கு ஆடை உள்ளிட்ட வீட்டிற்கு தேவையான பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் சண்டே மார்க்கெட் மற்றும் நேரு வீதிகளில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் மதகடிப்பட்ட பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் உள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. காரில் ஓட்டுநர் சந்திரன், விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி ஏஞ்சல், உறவினர், பிள்ளைகள் சுசிலா, பிரசன்னா, சைன், பிரிசி ஆகிய 5 பேர் பயணம் செய்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு காரில் புதுச்சேரி லிங்கரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் ஓட்டுநர் முனிய என்பவருடன் பயணம் செய்துள்ளார். அதிகாலை மதகடிப்பட்ட மேம்பாலத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் 2 கார்களின் முன்பக்கம் அமர்ந்திருந்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தலைமை காவலர் பிரபாகரனின் மனைவி ஏஞ்சல் மற்றும் உறவினர் பிள்ளைகள் ஆகிய 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. உடனடியாக காயமடைந்த 3 பேரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரத்தில் உள்ள முன்னேப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இதேபோல் உயிரிழந்த தலைமை காவலர் பிரபாகரன் மற்றும் ஓட்டுநர் சந்திரன் ஆகியோரின் உடல்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும், மற்றொரு காரில் பயணம் செய்து உயிரிழந்த கதிரவன் மற்றும் முனியன் ஆகியோரது உடல்கள் புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலை விபத்து தொடர்பாக வெளியூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்தில் தலைமை காவலர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.